நமது மெய்ப்பரும் நமது மீட்பரும் நமது ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவில் பிரியமான உறவுகளே, நாள்தோறும் வத்திக்கான் வானொலியின் நிகழ்ச்சிகளை அருள் ஒளி இணையதளம் வழியாக உங்களுக்கு நாங்கள் ஒளிபரப்புகின்றோம். உங்களுக்காக தொகுத்து வழங்குபவர் உங்கள் அன்பு சகோதரன் பேசாலை தாஸ். லௌதேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல்லுலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக. நேயர்களே, இன்றைய நம் ஒலிபரப்பு உங்களுக்கு வழங்கவிருப்பன: தடம் தந்த தகைமை, வாரமோர் அலசல் மற்றும் செய்திகள். தடம் தந்த தகைமை. இக்காலத்தை ஆய்ந்து பாராமல். வெளிவேடக்காரரே, நிலத்தின் தோற்றத்தையும் வானின் தோற்றத்தையும் ஆய்ந்து பார்க்க அறிந்திருக்கும் போது இக்காலத்தை நீங்கள் ஆய்ந்து பாராமல் இருப்பது எப்படி எனக் கேட்டார் இயேசு. எப்போதும் இல்லா அளவுக்கு இந்நூற்றாண்டில் காணப்படும் எதிர்பாரா பேரிடர்கள், கனமழை, வெள்ளம், புயல்கள், கட்டுக்கடங்கா காட்டுத்தீ, சுனாமி, நிலநடுக்கங்கள், நிலச்சரிவுகள், எரிமலை சீற்றங்கள், திடீர் மணல் மேடுகள் என்பவை யாவும் மனித குலத்திற்கு இயற்கை வழங்கும் எச்சரிக்கைகள். இவற்றின் காரணங்களையும் விளைவுகளையும் பகுத்தாயும் அறிவுத்திறனை மனிதகுலம் கொண்டிருந்தாலும் இயற்கை அழிப்பு இன்னும் தொடர்கதை அல்லவா? இயற்கை வள பேணலுக்காக, சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்காக, புவி வெப்பமாதலுக்கு எதிராக கூட்டங்களும் தீர்மானங்களும் தினம் தினம் பல நூறு. இன்றைய உலகில் பல இளவல்களின் இயற்கை காக்கும் இயக்க உணர்வுகளும் ஒளி கீற்றுகளாய் அங்கும் இங்குமாய். ஆனால் நாளுக்கு நாள் இயற்கை அன்னையின் நலநிலை நலிய காரணம் நம் ஒவ்வொருவரின் சுயநல மனநிலைதானே. அருள் வாழ்விலும் அறநெறியிலும் ஏற்பட்ட தோல்வியின் விளைவே சுற்றுச்சூழல் சீர்கேடு. இறைவா, பொது வீடாம் பூமியை என்னிலும் மேலாக பார்த்து பாதுகாக்கும் பரந்த பார்வை தாரும். வாரம் ஓர் அலசல். ஜூன் 26 பன்னாட்டு போதைப்பொருள் ஒழிப்பு தினம். போதைப் பொருட்களை முற்றிலும் ஒழிப்பதற்கு உலக நாடுகள் நடவடிக்கை எடுப்பது மற்றும் போதைப்பொருள் இல்லாத சமூகத்தை உருவாக்குவது என்ற நோக்கத்துடன் ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 26 பன்னாட்டு போதைப்பொருள் ஒழிப்பு மற்றும் சட்டவிரோத கடத்தலை தடுக்கும் தினம் கடைபிடிக்கப்படுகின்றது. மனித சமூகத்தை சீர்கெடுப்பதில் போதைப்பொருள் உபயோகம் முதலிடம் வகிக்கின்றது. போதைப்பொருள் பயன்பாடு மனித அறிவை மழுங்கச் செய்து, சிந்திக்கும் திறனை அழித்து, குடும்பம், சமூகத்தை தவறான பாதையில் இழுத்துச் சென்றுவிடும் என்பதால் இந்நாளின் முக்கியத்துவம் நம் அனைவருக்கும் தெரிந்திருக்க வேண்டும். போதைப்பொருள் கடத்தல், விற்பனை இன்று மிக பெரும் பிரச்சனையாக உருவெடுத்துள்ளது. உலகம் முழுவதும் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஏறக்குறைய 30 கோடிக்கும் மேற்பட்டோர் போதைப் பொருட்களுக்கு அடிமையாக இருக்கின்றனர் என்று புள்ளி விவரம் தெரிவிக்கின்றது. போதைப் பொருள் பயன்படுத்துபவர்களில் 3 ஒருவர் பெண் என்பது வேதனைக்குரிய அதிர்ச்சி தகவல். போதைக்கு அடிமையாவோரில் 85 விழுக்காடு படித்தவர்கள், அதில் 75 விழுக்காடு இளையோர் ஆவர். மது, சிகரெட் ஆகியவை முதலில் கையில் எடுக்கப்பட்டு பிறகு அதையும் தாண்டி கஞ்சா, கொக்கைன், பிரவுன் சுகர், ஹெரோயின், அபின், புகையிலை, ஒயிட்னர் போன்ற மனிதனை அழிக்கும் போதைப் பொருட்கள்
இளைஞர்களின் வாழ்வை சீரழிக்கின்றது. இவர்கள் மட்டுமன்றி இவர்களின் குடும்பங்கள், இவர்களால் பாதிப்புக்கு உள்ளாகும் அப்பாவி பெண்கள், குழந்தைகள் என்று பலருடைய வாழ்வும் சீரழிகின்றது. தனிமனித ஒழுக்கம் சீர்கட்டு நாட்டின் முன்னேற்ற பாதைக்கே போதை தடையாக இருக்கின்றது. இதில் படித்த இளைஞர்கள், செல்வந்தர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். இதனை கண்டும் காணாத அதிகாரிகளும் இருக்கின்றார்கள். இதனால் ஊழலும் லஞ்சமும் பெருகுகின்றது. போதைப் பொருட்களை கடத்துவோரின் எண்ணிக்கையும் அதிகரித்து வருகின்றது. இதனால் போதைப் பொருள் பயன்படுத்துவோரின் குடும்பமும் பாதிக்கப்படுவதோடு பொருளாதார நெருக்கடியால் பரிதாபமான நிலையில் தற்கொலையும் நடந்து கொண்டிருக்கின்றது. அவர் பெயர் ஆல்பர்ட். ஆசியாவின் ஓர் ஏழை நாட்டில் பிறந்து வளர்ந்தவர். 14 வயதிலேயே மதுபானம் குடிக்கத் தொடங்கிவிட்டார். இந்த பழக்கம் அவரது திருமணம் முடிந்த பின்னரும் 53 வயது வரை நீடித்தது. இதன் காரணமாக பல்வேறு துன்பங்களை அவர் அனுபவித்தார். குறிப்பாக தனது கௌரவத்தை போதைப் பழக்கம் இல்லாமல் ஆக்கிவிட்டதாக அப்பழக்கத்திலிருந்து வெளிவந்துள்ள அவர் இப்போது தன் 64ஆம் வயதில் வருந்துகின்றார். அவரது மனைவியின் பெரும் முயற்சியால் புனர்வாழ்வு இல்லம் ஒன்றில் சேர்க்கப்பட்ட ஆல்பர்ட் வெறும் 36 நாட்களுக்குள் அவரது 39 ஆண்டுகால போதைப் பழக்கத்தை கைவிட்டார். தனது போதைப் பழக்கத்தின் காரணமாக திருடும் நிலைக்கு கூட சென்றதாகவும், அதனால் தனது குடும்பம் பலமுறை அவமானத்தை எதிர்கொண்டதாகவும் கூறுகின்றார் அவர். மதுவுக்கு அடிமையாக இருந்த தான் ஹெரோயின் எடுக்கத் தொடங்கிய பிறகு எனது தொழில், கௌரவம் எல்லாவற்றையும் இழக்கத் தொடங்கினேன். கையில் காசு இல்லாத போது ஹெரோயின் வாங்குவதற்காக நண்பர்களிடம் கடன் கேட்டேன். அதற்காக பொய் கூறினேன். வீட்டில் பணம், நகை, பெறுமதியான பொருட்கள் என பலவற்றையும் திருடினேன். ஒரு கட்டத்தில் வேறு இடங்களிலும் திருடும் நிலைக்கு ஆளானேன். போதை நிலையில் யாருடனும் பேச முடியாது என்பதால் போதை பழக்கம் என்னை தனிமைப்படுத்தியது என்கின்றார். ஹெரோயின் பழக்கத்தால் உடலில் இருந்த நோய்கள் அனைத்தும் அதிகரித்தன. கை கால்களில் நடுக்கம் ஏற்பட்டது. உடல் கடுமையாக பலவீனமடைந்தது. மனம் ஒருவித பதற்றத்திற்கு உள்ளேயே உழன்றது. போதையால் ஏற்பட்ட சில கெட்ட பழக்கங்கள் காரணமாக காவல்துறையால் சில முறை கைது செய்யப்பட்டார். ஹெரோயின் பழக்கத்தை திடீரென நிறுத்த முடிவு செய்தார். அதற்கு அடுத்து வந்த நாட்களில் உடல் மற்றும் உளவியல் ரீதியாக மிக அதிகமான சிரமங்களை அனுபவித்தார். தூக்கமின்மை, பசியின்மை, அதிக கோபம் போன்றவை ஏற்பட்டன. ஹெரோயின் பழக்கத்திலிருந்து விடுபட்டாலும் மீண்டும் குடிக்கத் தொடங்கினார். அதை தவிர்க்க முடியவில்லை. ஒரு நாள் ஆல்பர்ட்டின் மனைவி போதை பழக்கத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு புனர்வாழ்வு வழங்கும் இல்லம் ஒன்றுக்கு அழைத்துச் சென்றார். அங்கு 3 நாட்கள் கழிந்த நிலையில் அவருக்குள் மாற்றம் ஒன்று உருவாகத் தொடங்கியதை உணர்ந்தார். குறிப்பாக கடவுள் மீதான அன்பும் ஆன்மீக ஈடுபாடும் அதிகரித்தன. ஒரு கட்டத்தில் குடியில்லாமல் இருக்க முடியும் எனும் மனநிலை ஏற்பட்டது. அந்த இல்லத்தில் நிறைய வாசித்ததாகவும் கற்றுக்கொண்டதாகவும் ஆல்ஃபிரட் கூறுகின்றார். அங்கு 36 நாட்களில் வழங்கப்பட்ட புனர்வாழ்வுக்குப் பிறகு வேறொரு நபராக ஆல்ஃபிரட் வீடு திரும்பினார். அந்த காலத்தில் சிகரெட்டை மறைத்து குடித்து வந்தவர்கள் இன்று மதுவையும் வீட்டுக் கூடத்தில் வாரிசுகளுடன் சேர்ந்து அருந்தும் மேனாட்டு நாகரிகத்தில் வாழ்க்கையை இழந்து வருகின்றனர். திரைப்படங்களும் மாறிவிட்ட வாழ்க்கை முறைகளும் எளிதாக கிடைக்கும் போதைப் பொருட்களுமே இதற்கான காரணம். குடிப்பதும் கஞ்சா அடிப்பதும் ஹீரோயிசம் என்று காட்சிப்படுத்தும் திரைப்படங்களை எப்படி திருத்தப் போகின்றோம்? சமூக பொறுப்பு அற்ற சிலரின் திரைக்காட்சிகள் காணும் சிறுவர் சிறுமிகள் எதுவும் தவறில்லை எனும் மனப்பான்மையில் தள்ளப்பட்டு மாணவ பருவத்திலேயே போதைக்கு அடிமையாகி வருவது வேதனைக்குரிய விடயம். ஆதரவற்ற நிலை, போதிய அன்பு கிடைக்காமை, விரக்தி, அறியாமை, உளவியல் குறைபாடுகள், பொழுதுபோக்கு, தற்காலிக உற்சாகம் போன்ற நிவாரணங்கள் தேடியே பெரும் பாலோருக்கு
போதை அறிமுகமாகின்றது. இதுவே நாளடைவில் அவர்களை வீழ்த்தி மரணம் வரை கொண்டு விடுகின்றது. ஒருவர் போதைக்கு அடிமையானால் பாதிக்கப்படுவது அவர் மட்டுமல்ல, அவரது குடும்பமும் தான். முக்கியமாக அவர்களின் குழந்தைகளின் நிலை கேள்விக்குறியாகி அவர்களும் போதையின் வழியில் செல்லும் வாய்ப்புகள் அதிகம். போதைப் பொருட்களை அதிகம் பயன்படுத்துவதால் கொள்ளை, வன்முறை, கொலை, தற்கொலை போன்ற பல குற்றங்கள் அதிகரித்து வருகின்றன. இதனால் உடல்நலக் குறைவு மற்றும் மனநல பாதிப்புகளும் அதிகமாகி குடும்ப கட்டமைப்புகள் உடைந்து வருகின்றன. தற்போது உயிரை கொஞ்சம் கொஞ்சமாக இழக்க வைக்கும் போதைக்கு ஆண்கள், பெண்கள், சிறியவர், பெரியவர் என்ற வித்தியாசமின்றி அடிமையாகி வருவது நிச்சயம் வேதனை தரும் ஒன்றாக உள்ளது. வீதிக்கு வீதி இருக்கும் டாஸ்மாக்குகள், பள்ளிகளின் வாசலிலேயே கிடைக்கும் கஞ்சா, அபின் போன்றவை காவல்துறையின் எச்சரிக்கையையும் கண்காணிப்பையும் மீறி உலாவரும் கடத்தல்காரர்கள் என போதையின் அரசாட்சி எங்கும் பரவி கிடக்கின்றது. இதில் கவனமாக இருந்து அதன் தீமைகள் குறித்த விழிப்புணர்வுடன் அன்பையும் தந்து பிள்ளைகளை போதையிலிருந்து பாதுகாக்கும் பெரும் பொறுப்பு பெற்றோர்களிடமே உள்ளது எனலாம். போதைப்பொருள் பயன்படுத்துவோருக்கு எதிராக பல சட்டங்கள் இருந்தாலும் இவற்றையெல்லாம் யாரும் மதிப்பதாக இல்லை. தலை கவசம் இல்லை என்றால் உயிருக்கு ஆபத்து என்பதை அறிவித்து அபராதம் விதிக்கும் காவல்துறையினரின் நடவடிக்கை போதைப் பொருட்களாலும் உயிருக்கும் சமூகத்திற்கும் ஆபத்து என்பதை கண்டித்தும் தண்டித்தும் அவர்கள் பொறுப்பை சரியான முறையில் நிறைவேற்ற வேண்டும். திரைப்படங்களில் போதைப் பொருட்களை பயன்படுத்தும் காட்சிகளுக்கு தடை விதிக்க வேண்டும். மக்களுடைய நலன்களை கருதி போதைப் பொருட்கள் அனைத்தையும் முற்றிலுமாக ஒழிக்க அரசு முன்வர வேண்டும். அரசு நடத்தும் மதுக்கடைகளை மூட வேண்டும். போதைப் பொருள் பயன்படுத்தியதால் சீர்கட்ட ஒவ்வொரு குடும்பத்தினருக்கும் தேவையான வாழ்வாதாரங்களை ஏற்படுத்தி தருவது அரசின் கடமையாகும். போதைப் பொருட்களை ஒழிப்போம், மனித மாண்பை காப்போம். போதையில் பாதை மாறாதே, போதை அது சாவின் பாதை. மேதையின் பாதையை அழிக்கும் போதை அது. போதை ஒழிப்போம், சமூகத்தில் தலை நிமிர்ந்து நிற்போம். ஜூன் 26 அன்று சிறப்பிக்கப்படும் பன்னாட்டு போதைப்பொருள் ஒழிப்பு தினம் குறித்து இன்றைய வாரம்போர் அலசல் நிகழ்ச்சியில் உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி. செய்திகள். இயேசுவின் இரக்கமானது நம்மை மீட்க இவ்வுலகிற்கு வரும் கடவுளின் அன்பான நெருக்கத்தை
துன்புறுவோர்களிடத்தில் வெளிப்படுத்துகின்றது என்றும், கடவுள் ஆட்சி செய்யும் போது மனிதன் எல்லா தீமைகளிலிருந்தும் விடுவிக்கப்படுகின்றான் என்றும் கூறினார் திருத்தந்தை 14ஆம் லியோ. ஜூன் 22 ஞாயிற்றுக்கிழமை இயேசுவின் திருவுடல் திருரத்த பெருவிழாவை முன்னிட்டு ரோம் தூய யோவான் லாத்தரன் பெருங்கோவிலில் மாலை 5 மணியளவில், இந்திய இலங்கை நேரம் இரவு 8:30 மணியளவில் திருப்பலி நிறைவேற்றி மறையுரையாற்றிய போது இவ்வாறு கூறினார் திருத்தந்தை 14ஆம் லியோ. பாலைவனத்தில் இயேசுவின் வார்த்தைகளை கேட்க கூடியிருந்த மக்களுக்கு ஏற்பட்ட பசியானது சூரிய மறைவு போன்று உலகத்தின் மீதும் அதில் உள்ள ஒவ்வொரு உயிரினத்தின் மீதும் ஏற்படும் ஓர் அடையாளம் என்றும், பசி, வறுமை மற்றும் நிழல் போன்ற துன்பங்களின் மத்தியில் கடவுள் நம்மோடு கூட இருக்கின்றார் என்றும் கூறினார் திருத்தந்தை. இயேசுவின் திருவுடல் திருரத்த பெருவிழாவன்று திருப்பலி பீடம் மற்றும் திருநற்கருணை பேழையிலிருந்து நாம் எடுத்துச் செல்லும் திருநற்கருணையானது ஒவ்வொரு நாளும் நாம் ஒருவருக்கொருவர் ஒற்றுமையையும் அமைதியையும் தாங்குபவர்களாக இருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்துகின்றது என்று கூறினார் திருத்தந்தை 14ஆம் லியோ. ஜூன் 22 ஞாயிற்றுக்கிழமை வத்திக்கான் வளாகத்தில் கூடியிருந்த திருப்பயணிகளுக்கு வழங்கிய நண்பகல் மூவேளை ஜெப உரையின் போது இவ்வாறு எடுத்துரைத்த திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள், உலகெங்கிலும் சிறப்பிக்கப்படும் இயேசு கிறிஸ்துவின் திருவுடல் திருரத்த பெருவிழா வாழ்த்துக்களை இறை மக்களுக்கு எடுத்துரைத்தார். பகிர்தல் மற்றும் பிறரன்பு பணிகள் வாயிலாக நாம் ஒவ்வொருவரும் அமைதியையும் ஒற்றுமையையும் பிறருக்கு கொண்டு செல்பவர்களாக இருக்க வேண்டும் என்று வலியுறுத்திய திருத்தந்தை அவர்கள், திருநற்கருணை பவனியின் போது நம்மிடையே பயணிக்கும் இயேசு ஆண்டவர் நமது இல்லங்கள், குடும்பங்கள் மற்றும் முழு மனித குடும்பத்திற்கும் ஆசீர் அளிப்பார் என்றும் கூறினார். முன் எப்போதையும் விட மனிதகுலம் அமைதிக்காக கூக்குரலிட்டு வேண்டி நிற்கின்றது என்றும், இக்கூக்குரலானது பொறுப்பையும் பகுத்தறிவையும் கோரும் ஒரு குரலாக இருக்கின்றது என்றும் கூறினார் திருத்தந்தை 14ஆம் லியோ. ஜூன் 22 ஞாயிற்றுக்கிழமை வத்திக்கான் வளாகத்தில் கூடியிருந்த திருப்பயணிகளுக்கு வழங்கிய ஞாயிறு மூவேளை ஜெப உரையின் இறுதியில் எடுத்துரைத்த உலக அமைதிக்கான ஜெப விண்ணப்பங்களின் போது இவ்வாறு தெரிவித்தார் திருத்தந்தை 14ஆம் லியோ. ஆயுதங்களின் சத்தம் மற்றும் கடுமையான வார்த்தைகளால் மோதலை தூண்டும் செயல் நடைபெறக்கூடாது என்றும், சரி செய்ய முடியாத பள்ளமாக மாறுவதற்கு முன்னால் போரினால் ஏற்படும் துயரை நிறுத்த பன்னாட்டு சமூகத்தின் உறுப்பினர்கள் ஒவ்வொருவருக்கும் கடமை உள்ளது என்றும் எடுத்துரைத்தார் திருத்தந்தை. கிழக்கிந்திய மாநிலமான ஒடிசாவில் உள்ள ஒரு கிராமத்தில் வாழ்ந்த கிறிஸ்தவ மக்களை 2000 பேர் கொண்ட கும்பல் தாக்கியதில் ஏறக்குறைய 30க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர் என்றும், 20க்கும் மேற்பட்டோர் தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்கின்றனர் என்றும் செய்திகள் தெரிவிக்கின்றன. ஜூன் 21 சனிக்கிழமை இந்திய நேரம் காலை 9 மணியளவில் மல்கன்கிரி மாவட்டத்தின் காவல் நிலையத்திற்கு உட்பட்ட கொடமடேறு கிராமத்தில் நிகழ்ந்துள்ள இந்த அதிர்ச்சியூட்டும் வன்முறை சம்பவமானது அருகிலுள்ள கிராமங்களைச் சேர்ந்தவர்களால் கொடமடேறு கிறிஸ்தவ மக்களுக்கு எதிராக ஏற்பட்டுள்ளது என்று இதுகுறித்து உள்ளூர் ஊடகத்தாருக்கு தெரிவித்துள்ளார் சீர்திருத்த தளத்திரு அவையின் ஆயர் பல்லப் லீமா. ஒடிசாவின் பல்வேறு பகுதிகளில் இலக்கு வைக்கப்பட்ட தாக்குதல்கள் மற்றும் துன்புறுத்தல்கள் அதிகரித்து வருவதாகவும், இது இப்பகுதியில் உள்ள கிறிஸ்தவ சமூகங்களின் பாதுகாப்பை ஆபத்தில் ஆழ்த்துவதாகவும் தெரிவித்துள்ளார் ஆயர் லீமா. உண்மையான மத சுதந்திரம் என்பது உண்மையுடன் தொடர்புடையது என்றும், அது ஒருவர் விரும்பியதை செய்வதிலிருந்து வேறுபட வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார் அமெரிக்க ஆயர் தாமஸ் பாப்ரோக்கி. ஜூன் 22 ஞாயிறு முதல் 29 ஞாயிறு வரை அமெரிக்காவில் உள்ள தளத்திரு அவையானது மத சுதந்திர வாரத்தை கொண்டாடுவதை முன்னிட்டு வத்திக்கான் செய்திகளுக்கு அளித்த நேர்காணலில் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அமெரிக்காவில் உள்ள ஸ்பிரிங்ஃபீல்ட் மறைமாவட்டத்தின் ஆயர் தாமஸ் பாப்ரோக்கி. தூய ஜான் பிஷர் மற்றும் தாமஸ் மோர் விழாவிலிருந்து தொடங்கி ஜூன் 29ஆம் நாள் தூய பேதுரு மற்றும் பவுல் பெருவிழாவுடன் முடிவடைய இருக்கின்ற இந்த மத சுதந்திர வாரமானது அமெரிக்க கத்தோலிக்க ஆயர்கள் மாநாட்டின் ஒரு முயற்சியாக கொண்டாடப்படுகின்றது என்றும் தெரிவித்துள்ளார் ஆயர் பாப்ரோக்கி. கிழக்கு ஆப்பிரிக்காவின் தன்சானியாவில் ஏற்பட்டுள்ள நிதி நெருக்கடியானது பல குழந்தைகள் மற்றும் இளைஞர்களை பள்ளிக்கு செல்லவிடாமல் வைத்திருக்கும் நிலையில் அவர்களின் சிறந்த எதிர்காலத்தை பாதுகாக்க இலவச உயர்தர கல்வி மற்றும் தொழிற்பயிற்சியை வழங்கி வருகின்றனர் அன்னை மரியா சபை அருள் சகோதரிகள். கிழக்கு ஆப்பிரிக்காவின் தன்சானியா 2வது பெரிய பொருளாதார நாடாக இருந்தாலும் குறைந்த வருமானம் கொண்ட நாடாக இருக்கின்றது என்றும் கூறியுள்ளார் அருள் சகோதரி மேரி ஜோன் டாலின்ஸ். நேயர்களே, இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகின்றது. உங்களது ஆர்வமுள்ள செவிமடுத்தலுக்கு நன்றி, வணக்கம். இதுவரையும் நீங்கள் செவியுற்றது வத்திக்கான் வானொலியின் இன்றைய நிகழ்ச்சிகள். மீண்டும்
மற்றும் ஒரு வத்திக்கான் வானொலி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு விடைபெற்றுச் செல்வது உங்கள் அன்பின் பேசாலை தாஸ்.